இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். மோஸ்ட் வெல்கம் டு காமனர் டே. கர்த்த நல்லவர். 2026 ஆண்டு 2 ஜனவரி 2026 புது ஆண்டை காண செய்த கர்த்தரை துதிப்போம். அவர் நன்றி உள்ளவனாக இருப்போம். நான் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தணும் என்று யோசித்து ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணம் செய்யும். You have to think and decide how I can please my God, my Lord. அவரை எப்படி பிரியப்படுத்துறதுன்னு யோசிச்சு பார்த்து ஆண்டவர் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வருஷம் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பாரு. குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. அவர் தடையெல்லாம் எடுத்து கூட அவர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கான வசனத்தை நம்ம பார்ப்போம். அந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரனை ஆண்டவர் அழைக்கிறார். என்னவா அது ஏசாமி அழைக்கிறான்னு சொன்ன உடனே அவன் செய்த காரியம் ஆச்சரியமான ஒரு காரியம். என்ன தெரியுங்களா? அது என்ன செய்கிறான்? And he throwing aside his garment, he rose and came to Jesus. Hallelujah. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அவன் போட்டிருந்த மேல இருந்த அந்த வஸ்திரனா, அந்த போர்வை, அந்த துணியை அவன் கலர்த்தி வீசிட்டு இயேசுகிட்ட விளையாடு. ஏன்னா அது அவனுக்கு தடையா இருக்கக்கூடாது, அவனுக்கு பாரமா இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரமா ஆர்டர் போனோம். அது எவ்வளவு நாள் அந்த போர்வை போட்டுக்கான எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். குருடனுடைய பிச்சைக்காரனுடைய மேல் போர்வை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு அழுக்கா இருந்திருக்கா, எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும், கந்தலா இருந்திருக்கும். அது தூக்கி எரிஞ்சிட்டு இயேசு கிட்ட ஒடியாடுறான். இயேசு கூப்பிடுறாருன்னு சொன்ன ஒரு ஞானங்களே, இது எதை காட்டுகிறதுனா, அந்த வாஞ்சை நிறைவேறின உடனே கர்த்தர் அழைக்கிறான் என்று சொன்ன உடனே தாமதிக்காமல் அவன் எழுந்து வருகிறான். அதுல ஒரு ஆயத்தம். தன் சுமையா இருக்கிறத கலட்டி போட்டு வரான். இயேசு கிட்ட வரும்பொழுது எதையும் சுமந்துகிட்டு வராது. வருத்தப்பட்டு சாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க சொன்னார். நான் உனக்கு இளைப்பார், I will give you rest அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே ஆண்டோட சமூகத்துல விசுவாசத்தோடு நீங்க வருவீங்க. அவர் பெரிய காரியம் செய்வார் என்று வருகிறார். நிச்சயம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஒப்பு கொடுங்க. புது வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். பழையதையே வைத்து கொண்டு அதிலே சுழண்டு கொண்டு இருக்காது. அவர் போர்வை கலட்டி வீசின மாதிரி பழையவைகளை, பழைய சிந்தனைகளை, பழைய பலகீனங்களை, பழைய பாவங்களை அல்லது பழைய சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்திலே எரிந்து விடுங்க. அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. He cares for you, dear brother and sister. When you come to him sincerely, with a sincere heart, dear brother and sister, he make everything new. எல்லாவற்றையும் புதிதாக ஆக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இந்த புது வருஷம் ஆசீர்வாதமான ஒரு வருஷமாக. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு வல்லமை கடந்து செல்லுங்க. தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்கிற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, you create new things in their life, Lord. Let them grow in your faith. விசுவாசத்திலே பலப்பட்டு விசுவாசத்திலே சாட்சியாய் நிற்க உதவி செய். எல்லா துதிகான மகிமை கொண்டாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நமது ஆண்டவராக இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்திற்கு. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். உண்மையான சகோதரனே, சகோதரனே, பழையவைகளை இயேசுவின் முன்பதாக எரிந்து விடுவாயானால் அவர் அற்புதமான காரியங்களை செய்வார்.